விஜயலக்ஷ்மி. நான் பேங்கிங்கில் வந்துட்டு 19 வருஷமாக நான் வந்து வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேஸ் மேனேஜராக வந்துட்டு கோவளம் அண்டு செம்பாக்கம் 2 இடத்துலையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிளைண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிளைண்ட்ஸ் லோடு இருக்குது எனக்கு இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு நான் செம்பாக்கம் ஓபியில் வந்துட்டு நலம்பக்க தேவி வந்து ஒரு கிளைண்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நான் புதுசாக வந்து அவங்கள நியூ இன்டேக் எடுக்கும் போது தான் நான் அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுகை அதிகமாக இருந்துச்சு. அவங்களால பேசவே முடியல. நிறைய விஷயம் அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய வந்துட்டு இழப்பு தான் அதிகமாக இருந்தது. அவங்களோட அம்மா முதல்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த கடன் சுமையை தாங்க முடியாமல் அவங்க இருக்கிற வீடை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அப்புறம் வீடு விற்றதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் 1 இயரில் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவரும் இறந்து போயிட்டார். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இழந்து எங்கே போகணும்னு தெரியாமல் கடைசியாக மாமியார் வீட்டுக்கு தான் அவங்க வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி பேச ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க இத்தனை விஷயத்தையும் இழந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவங்க வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு ராசி இல்லாதவ, நீ வந்துட்டு நீ உன்னோட ராசினால தான் நீ எல்லாத்தையும் இழந்து இங்கே வந்து உட்காந்துருக்க, உனக்கு வந்துட்டு உன்னோட குழந்தைங்களே இன்னும் கொஞ்சம் நாள் நீ இழந்து போக போகிற அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்கள நெகட்டிவாக வந்துட்டு அதிகமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னால் தான் வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் வந்து ராசி இல்லாதவன், எனக்கு வந்துட்டு என்னோட நான் இவ்வளோ மோசமான நிலைக்கு வந்துட்டேன், அதனால் எனக்கு வாழறதுக்கே இஷ்டம் இல்லை, எனக்கு செத்து போகணும்னு தான் தோணுது, எப்போவுமே எனக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஓபியில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட ரிவ்யூ பண்ணி 2 வீக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ரிவ்யூ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஃபாலோஅப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு ரிவ்யூ வரும்போது நம்ம நலம் இருக்கிறமே கூட வந்து கேஸ் மேனேஜர் ரிவ்யூவில் வந்து உட்காருவாங்க. அவங்க ஹோம் விசிட் போகிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்கன்றதை எங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உட்காந்து பார்க்குறப்ப நிறைய விஷயம் வந்து ஃபேமிலியில் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது எப்போவுமே அவங்களுக்கான கேர் பிளான் வந்துட்டு நம்ம வித் டாக்டரோட உட்காந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நலமாக இருக்கிறதுக்கு வந்து ஃபாலோஅப்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். அப்போ தான் ஒன்று வந்துட்டு பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்துட்டு சரி பண்ண முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவையான அன்றாடம் தேவைப்படுற ஒன்றுமே அவங்களுக்கு இல்லாமல் இருந்த பேசிக் நீட்ஸே வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. சாப்பாடுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவங்க பையன் வந்துட்டு அந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப மற்ற ஃபேமிலியோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லைஃப் வந்து இப்படி இருக்குது, எப்போ பார்த்தாலும் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்க வீட்டிலலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி அவர் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்க்கு போக ஆரம்பித்தார். ஸோ நீ ஒன்று வேலைக்கு போ, இல்லைன்னா நான் வேலைக்கு போகிற ஸ்கூல் நின்றுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசினோம். வேலை வந்து ரொம்ப முக்கியம். மேபி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மெடிசன் ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் மேபி நீங்கள் வேலைக்கு போனால் நிறைய விஷயங்கள் மாறும். நீங்கள் 4 பேரோட பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கவலைகள் எல்லாம் மறக்கும். உங்களுக்கு ஒரு வருமானம் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மோட்டிவேஷன் ஆகும். அது வந்துட்டு உங்களோட தன்னம்பிக்கையை உயர்த்தும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு அவங்களோட ரிவ்யூஸில் வந்து நம்ம வந்துட்டு மோட்டிவேஷன் கவுன்சிலிங்லாம் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா நலமும் இருக்கிற வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லியாக வந்து அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த மொட்டை அடிக்கிற ஒரு பிரச்சனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு முடி இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப மனசு பாரமாக இருக்குது, அதை எடுத்தால் எனக்கு என்னமோ ஒரு எனக்கு வந்து ரொம்ப வந்து அதை நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால தான் நான் இது போல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு 3 மாதம் முன்னாடி கூட அவங்க வந்துட்டு மொட்டை அடித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் போனதுக்கப்புறமா வீட்டு சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. அப்போ பசங்களும் வந்துட்டு ஓகே நீ வேலைக்கு போகிற, அதனால நாங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையிலலாம் வந்துட்டு அவங்க 2 பசங்களுமே வந்துட்டு பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. சமைக்கிறது, நாங்கள் இந்த வேலை பார்த்துக்கிறோம், நீ வேலைக்கு போய் வருமானம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அம்மா வந்து வேலைக்கு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க தொடர்ந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் வேலை பண்ணுற இடத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. கூட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு நீ ஒரு மென்டல், உனக்கு வந்துட்டு உனக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி சுற்றி அவங்கள பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கும் போது என்னை பற்றி அவங்களாம் இப்படி பேசுகிறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. திரும்பவும் நலமக்கர் போயிட்டு அந்த இடத்துல வந்து பேசினாங்க, அந்த கிளைண்ட்கிட்ட வந்து பேசினாங்க, நீ வேலையை விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்துட்டு அந்த எம்ப்ளாயர்லாம் வந்துட்டு அவங்கள ரொம்ப கொஞ்சம் பேசினதுனால அவங்க வேலையை விட்டு எடுக்கிற சூழ்நிலை ஆகிடுச்சு. பட் ஆனால் நலமக்கர்
திரும்பவும் போயிட்டு அந்த எம்ப்ளாயர் கிட்ட வந்து பேசினாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, அந்த வருமானம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க. பட் ஆனால் அவங்க ஒரு விஷயம் வந்து அவங்க என்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. ஒரு வாட்டி இண்டிபெண்டன்ஸ் டே வந்திருந்தது. அப்போ வந்துட்டு அவங்க வந்து கொடி ஏற்றுனாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கேட்டாங்க. இந்த குடியரசு இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது மற்றவங்க யாருமே பேசல. பட் இவங்க வந்து அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவங்க பேசின ஒரு விதம், அவங்கள வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசினது வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஓபியில் வந்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா நான் நிறைய விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வாட்டி சப்போர்ட் குரூப்லேயும் வந்துட்டு ஒரு நிறைய பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவங்கள பற்றி பேசினாங்க. இந்த மாதிரி நான் என்னோடய வாழ்க்கை வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை சூழ்நிலை ஃபுல்லாகவே எல்லாமே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசும்போது மற்றவங்க இவங்களை வந்துட்டு ரொம்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கடந்து வந்ததுக்கான காரணம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து பேங்கிங்கில் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க, அதனால தான் இவ்வளோ விஷயம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. திரும்பவும் வந்துட்டு நீங்கள் யாருமே இல்லைன்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த சப்போர்ட் குரூப்லேயும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம கூட தொடர்ந்து வேலை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப தொடர்ந்து ஓபிக்கு வராங்க, சப்போர்ட் குரூப்பில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய அவங்களோட லைஃப்பில் வந்து மாற்றம் வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சொல்கிறப்ப வந்துட்டு ரொம்ப அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்க்குறப்ப அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குன்றதை என்னால் வந்து அதை ரியலைஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நிலம இருக்கிறப்ப அவங்கள வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னா, அவங்க மேபி வந்துட்டு அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். பட் அவங்களோட வேலை செஞ்சு அவங்கக்கிட்ட வந்துட்டு மாற்றம் வரும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நமக்கும் வந்துட்டு அவங்களோட மாறினதுக்கு ஒரு நம்மளோட பங்கும் இருக்குது அப்படின்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்களோட வேலை பண்ணினது. ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதனால ஒரு சந்தோஷமும் இருக்குது. பட் ஆனால் இது வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது இன்னும் அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு இது வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன்.